Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரவுண்டானா அருகிலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்ற வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 2 கிலோமீட்டருக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறோம். வழிநெடுகிலும் சாலையினுடைய இரு மருங்கிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் திரண்டு மலர்களை தூவி உற்சாகமான வரவேற்பினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எழுச்சி என்பது மக்களுடைய அலையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் அலைகடல் என மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுகிற அரசு மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, குறிப்பாக வெற்று வாக்குறுதிகளை அறிவித்துவிட்டு தங்களுக்கு எதையுமே செய்யாமல் இந்த அரசு துரோகம் இழைத்து விட்டதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வேதனையோடு சொல்லக்கூடிய, துயரங்களோடு பேசக்கூடிய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. கிருஷ்ணகிரி இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த செய்திருக்கக்கூடிய சாதனைத்தான் இன்றைக்கு மக்களுடைய எழுச்சியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வேப்பனஹள்ளி ஒன்றியம் கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, அதாவது கொழுப்பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்க 25 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. 4/3/2020 348 கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டி அன்றைய முதலமைச்சராக இருந்த நம்ம கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆட்சியிலே கட்டி முடிக்கப்பட்டது. ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளிக்கவும், ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் பயிலவும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வேப்பனஹள்ளி ஒன்றியம் எண்ணெய் கொள்புதூர் கால்வாய் திட்டம் இடதுபுற கால்வாய் வழியாக பிடையதள ஏரிக்குறை, வலதுபுற கால்வாய் வழியாக தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மற்றும் கும்பலஹள்ளி அணைக்கு தண்ணீர் கொண்டு செல்ல பிப்ரவரி 2021 ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையிலிருந்து 8 டன் ஷட்டர் புதியதாக கட்டி அமைக்கப்பட்டது. 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த ஷட்டர் கட்டி கொடுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மையத்தை கட்டி 29/10/2018 அடிக்கல் நாட்டி 26/2017 அப்போது முதல்வராக இருந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அதனை திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியம் பெத்தனப்பள்ளி ஊராட்சி அரசு கல்லூரி மாணவர்களுக்கு 2019 3,35,77,000 ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டி 2/11/2025 கழக பொதுச் செயலாளர் அந்த முதலமைச்சர் பொதுச்சரங்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்த தொகுதி மக்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக அதிமுக ஆட்சியிலே கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகம் 7/3/2017 திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு 3,50,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டது. மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 7/3/2017 திறந்து வைத்தார். இதற்கு 2,02,00,000 ரூபாய் செலவிடப்பட்டது. அதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியம் சோக்கடி ஊராட்சி சோக்கடி கிராமத்திலே நெடுஞ்சாலை நபார்டு மற்றும் கிராம சாலை பிரிவுகள் திட்டத்திலே சிறு பாலங்கள் திறந்து வைத்தது. 21/1/2020 1,54,00,000 ரூபாய் செலவிட்டில் அதிமுக ஆட்சியில் திறந்து வைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 2013 1,50,00,000 ரூபாய் செலவிட்டோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒன்றியம் கட்டில காணப்பள்ளி ஊராட்சி நகர கூட்டுறவு வங்கி கிளை 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊராட்சி வளர்ச்சித்துறை தண்ணீர் திட்டத்திற்கு மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலே கூடுதல் வகுப்பறை கட்டிக் கொடுக்கப்பட்டது. 1,20,00,000 ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மத்திய கூட்டுறவு வங்கி கிருஷ்ணகிரி கிளையில் கூடுதல் கட்டிடம் மாண்புமிகு கழக ஆட்சியிலே 23/9/2017 65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தரப்பட்டது. அதே போன்று கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையம் 42,40,000 ரூபாய் மதிப்பீட்டிலே 2017 திறந்து வைக்கப்பட்டது.
நகர காவல் நிலையம் அலுவலகம் 40,00,000 ரூபாய் மதிப்பில் 2012லும், கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையம் 40,00,000 ரூபாய் மதிப்பில் 9/10/2012லும், கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரிக்கு 15 கூடுதல் வகுப்பறைகள் 6 ஆய்வக அறைகள் கட்டி முடிக்கப்பட்டு 24/6/2019 கொடுக்கப்பட்டது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக, கல்விக்காக, மருத்துவத்திற்காக, மக்களுடைய பிரச்சனை தீர்க்க காவல் நிலையத்திற்காக, வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்காக, மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்காக என பல்வேறு கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு அவை அனைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்காக வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆளுகிற திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைக்கு அறிவித்த எந்த வாக்குறுதிகளையும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இந்த மக்களை வஞ்சித்திருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார். குறிப்பாக 100 நாள் திட்டத்திலே மிகப்பெரிய மோசடிகள் நடைபெற்றிருப்பதாகவும், 100 நாள் திட்டத்தில் 50 ரூபாய் அளவிற்கு சொற்பமான தொகையை கூலியாக வழங்கி ஒட்டுமொத்தமாக இந்த 100 நாள் வேலை நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வயிற்றை அடித்திருக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. அந்த கூலி வழங்குவதிலும் கூட ஆளுநர் திமுக அரசுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு பகுதியிலும் சரியான முறையிலே அவர்களுக்கு கூலி வழங்குவதில்லை. அதே நேரத்தில் வேலை ஒதுக்குவதில்லை. காழ்ப்புணர்ச்சியோடு தான் அந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்தி தருவோம் என்கிற கோரிக்கை என்ன ஆனது என மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே பாரபட்சம் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு அந்த 100 நாள் வேலை என்பது அரசு அளித்த முழு தொகையை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்காக அதிமுக ஆட்சியில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்றைக்கு திமுக அரசு இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மோசடிகள் நடைபெற்றிருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 25% மானியம், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் ஏற்றம் பெறுவதற்காக இவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சியில செய்த பல்வேறு மகத்தான திட்டங்களினுடைய இந்த சாதனைகளாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி உரையாற்ற வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார்கள். அதனை நேரலில் பார்க்கலாம்.